Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. தமிழக பாஜக பூத் நிர்வாகிகளோடு பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல் நிகழ்த்தி வருகிறார். அதாவது என்னுடைய பூத் வலிமையான பூத் என்கிற நிகழ்வில் பிரதமர் மோடி இந்த கலந்துரையாடலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். தமிழக பாஜக பூத் நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக இந்த கலந்துரையாடலானது நடந்து கொண்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் விவரிக்க கேட்போம். ஓவர் டு சதீஷ். வணக்கம் காயத்ரி. வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு பல்வேறு கட்சியினர் தீவிரமாக பணியாற்றி வரக்கூடிய சூழ்நிலை. பாஜக சார்பில் மத்திய அமைச்சர்கள், தேசிய தலைவர்கள் தமிழகத்திற்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். கடந்த 10 நாட்களாகவே தீவிர பிரச்சாரத்திலும் இந்த பாஜக சார்பில் அந்த தீவிர பிரச்சாரம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு வகையான பிரச்சாரம், அதே போன்று பாஜக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு பயிற்சிகள் அளிப்பது, தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுத்துவது என நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பூத் லெவல் காரியகர்த்தாஸ் என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய வாக்குச்சாவடி மையங்களில் பணியாற்றக்கூடிய தொண்டர்கள், பாஜக தொண்டர்கள், அந்த நிர்வாகிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில இந்த நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனது பூத் வலிமையான பூத் என்கிற அடிப்படையில நமோ ஆப், அதாவது நரேந்திர மோடியின் பிரதமருடைய நரேந்திர மோடிக்கு என்று இருக்கக்கூடிய பிரத்யேக செயலி மூலியமாக காணொலி காட்சி வாயிலாக இந்த உரை என்பது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில தமிழக சட்டமன்ற தேர்தலில் 27 தொகுதிகளில் பாஜக போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக இந்த கூட்டங்கள்ல பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசி வருகிறார் காணொலி காட்சி வாயிலாக. தொடர்ந்து பல்வேறு சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக நடக்கக்கூடிய இந்த பேச்சு ஆலோசனை என்பது சென்னையை பொறுத்தவரையில மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில பாஜக சார்பில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார். அந்த தொகுதியிலும் அது சார்ந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த காரியகர்த்தாஸ் என்று சொல்லக்கூடிய நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள் மத்தியில ஒரு சட்டமன்ற தொகுதியாக உரையாடி வரக்கூடிய சூழல நரேந்திர மோடி அவர்கள் தற்போது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் உரையாற்றி வருகிறார். குறிப்பாக இந்த பூத் லெவல் அதிகாரிகள், பூத் லெவல் நிர்வாகிகள், தொண்டர்கள் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் போன்ற முக்கிய ஆலோசனைகளையும் பிரதமர் மோடி வழங்கி வருவதாக தெரிய வந்திருக்கிறது. காயத்ரி, தகவல்களுக்கு நன்றி சதீஷ். के लिए बहुत बढ़िया होना जरूरी नहीं है, लेकिन भावनात्मक रूप से बहुत प्रभावी होता है और लोगों को ये सारे वीडियो लोगों में पहुंचाइए, पूरे तमिलनाडु में वायरल कीजिए और लोगों को बीजेपी शासित राज्यों का उदाहरण देकर बताइए कि हमारे शासन में बेटियों के लिए जीरो टॉलरेंस नीति पर कैसे सुरक्षा का काम हो रहा है, कैसे बेटियों की मदद की जा रही है, इसकी सारी जानकारी लोगों को बताइए. மேலும் எந்தெந்த பெண் பயனாளிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள போய் சந்திங்க, அவங்க கூட தனி சந்திப்புகளை ஏற்படுத்துங்க, அவங்களோட அனுபவங்கள் அதெல்லாம் ஒரு காணொளியா நீங்க தொகுங்க. இப்ப அதுல தொழில்நுட்ப ரீதியா நீங்க இது அவ்வளவு சிறப்பான ஒரு அவ்வளவு அந்த லைட்டிங்கு இதெல்லாம் பத்தி நீங்க ஒன்றும் பெருசா நீங்க சிந்திக்க வேண்டாம். தொழில்நுட்ப ரீதியா ரொம்ப கவனம் செலுத்த வேண்டாம். அவர்களுடைய உணர்வு பூர்வமான விஷயங்கள் மேல நீங்க கவனம் செலுத்தி அதை நல்லா நீங்க ஒரு இந்த ஊடகங்கள்ல அதை நிறைய மேலும் மேலும் பகிருங்க, வைரல் ஆக்குங்க. மக்கள்கிட்ட பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அதை எடுத்துக்காட்டுகளா நீங்க சொல்லுங்க. மக்கள்கிட்ட நீங்க எப்படி பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எதிராக 0 டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை எப்படி இல்லை, எப்படி அதை சகிச்சுக்காத பிஜேபி ஆளும் மாநிலங்களை பத்தி, அந்த விஷயங்களை பத்தி அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. चलिए रम्या जी. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.